சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பிபிக்கு வந்து மலர் மருத்துவத்தில் வந்து மருந்து இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்டாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. முதல்ல அவங்க ஸ்ட்ரைட்டாக சொல்லணும் அப்படின்னா, மலர் மருந்துகளில் பிபிக்குன்னு ஒரு செப்பரேட்டான மருந்து கிடையாது. அவங்களோட டைரக்டான ஆன்சர் இதுதான். அவங்க வந்து அவங்களுடைய மருத்துவரை பார்த்து அவருடைய ஆலோசனையில் வந்து அந்த மருந்தை கண்டினியூ பண்ணுறது தான் அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் அட்வைஸ். இதுதான். இருந்தாலும் மலர் மருத்துவத்தில் வந்து மன அழுத்தம், மன இறுக்கம், இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து மலர் மருத்துவத்தில் வந்து சில மருந்துகள் இருக்கு. அவங்க வந்து அடிஷனலாக எடுத்துக்கலாமே தவிர அதை விட்டுட்டு இதில் மட்டுமே எடுத்துக்கணுன்றது தவறான ஒரு கான்செப்ட். இன்னொன்று லோ பிபின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 4 மருந்துகள் வந்து மலர் மருத்துவம் இருக்கு. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ். உடல் சோர்வு, மனசோர்வு, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குது, ஏதோ சோர்வா இருக்கு அப்படின்னும் போது இந்த ஆலிவ்ன்ற மருந்து நல்ல மருந்தா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ஷன். ஜென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. அது ஏமாற்றம், விரக்தி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால வரக்கூடிய மன அழுத்தத்துக்கு வந்து இந்த ஜென்ஷன் சொல்லக்கூடிய மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். இன்னொரு மருந்து இருக்கு, அது பேர் வந்து ஆன்பீம். சோர்வு, களைப்பு, காலையில் எழுந்தோடனே ஒரு களைப்பாகுது, ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்கக்கூடியதுக்கு வந்து இந்த ஆன்பீம் சொல்லக்கூடிய மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அப்புறம் இன்னொரு மருந்து இருக்கு, அது பேர் வந்து மஸ்டர்டு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய மலைப்பு, திடீர்னு வரக்கூடிய சோர்வு, திடீர்னு ஒரு அதிர்ச்சி அப்படின்னு இருக்கக்கூடியது வந்து இந்த மஸ்டர்டு மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மொத்தம் 9 வகையான மலர் மருந்துகள் வந்து மன அழுத்தத்துக்கு இருக்கு. ஆனா இதை மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லதான்னு கேட்டா தப்பு. முதல்ல உங்க டாக்டர் என்ன சொல்றாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணதான் சரியான முறை. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு மருந்தையும் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. போய் உங்க மருத்துவரை பாருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை பார்த்து அவங்களுடைய ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.